الحمد رب العالمين غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا اله الا الله سيدنا محمد سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாங்கள் எங்களோட ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம், அதாவது ஹர் ஹெல்த் ஹர் பவர் என்ற அந்த ஒரு இதில் ஒரு 12 அல்லது 13 தலைப்புகள் உட்பட்ட அந்த இதில் 2வது அமர்வு. அப்போ இந்த அந்த அமர்வோட ஒரு என்ன இந்த இது ஒரு சின்ன ஒரு பீடிகை, ஒரு முன்னுரை ஒன்றை இது பண்ணி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த இதுக்கு போவோம். உண்மையிலே பல மட்டங்களில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள்ல ஒன்று தான். நான் லாஸ்ட் அந்த முன்னைய இதில் செஷன்ல ஞாபகப்படுத்தினோடு தான் பெண்கள் ஆரோக்கியம்ன்றது வந்து ஒரு படி மேல என்றது ஒரு விஷயம், ரைட்? அது அவங்களோட மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட அல்லது அடுத்த பரம்பரைக்கும் கூட அது தாக்கம் செலுத்தக்கூடிய ஆரோக்கியம் என்ற அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பெண்களோட ஒவ்வொரு அந்த அந்த பருவத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் வரக்கூடிய ஆரோக்கியம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் அது என்ன தாக்கம் செலுத்தும், பாசிட்டிவாகவும் தாக்கம் செலுத்தும், நெகட்டிவாகவும் தாக்கம் செலுத்தும் என்ற அது அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம்தான் முன் கட்டிலமை பருவம் அல்லது அந்த பியூபர்டல் ஹெல்த்னுவோம். அதாவது பருவமடைதலுக்கு முற்பட்ட அல்லது பருவமடைதல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். உண்டு ப்ரீ பியூபர்ட்டின்னு சொல்றது, அதாவது அந்த ஒரு பெண், ஒரு சிறுமியை உண்டாயிருந்து பெண்ணாக மாறக்கூடிய அந்த ப்ரொசஸ். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியாயமான காலம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசஸ், கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 வருஷம் மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசஸ். அந்த இதுக்கு முற்பட்ட காலம் ப்ரீ பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் பியூபர்ட்டின்னு சொல்ற வந்து அந்த பருவமடைதலோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் முக்கியத்துவங்கள், அது இல்லாமல் அதில் எது நோமல், எது வைத்தியர்ட ஆலோசனை பெறப்பட வேண்டியது சொல்லவும், கடைசியாக எல்ஜிபிடி சொல்லக்கூடிய அந்த இதோடு இது எப்படி தொடர்படுது இந்த சம்பந்தமாக விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். ஆகவே அந்த இதில் முதலாவது ப்ரீ பியூபர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இது அது எப்படி வருதுன்னா, அந்த ஒரு கருவொன்று உருவாகிற நேரம், கருக்கட்டல் நடக்கிற நேரம், கருக்கட்டல் நடக்கிற நேரத்தை சைஃபர்னு எடுத்தா அதிலிருந்து 9 கிழமை வரும் வரையில் உள்ள இதை நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் எம்ப்ரையோ அல்லது முளையம் விடுவோம். சரி, அதுக்கு பிறகு 9 கிழமையிலிருந்து புள்ள கிடைக்கும் வரக்கூடிய அந்த ஸ்டேஜை நாங்கள் சொல்லுவோம் ஃபீட்டஸ், சிசுன்னு சொல்லலாம், ரைட்? புள்ள பிறந்ததிலிருந்து ஃபர்ஸ்ட் மந்த், அதாவது புள்ள பிறந்த நாள அல்ல நேரத்தை சைஃபர்னு எடுத்தா ஒரு மாசத்தையும் நாங்கள் சொல்லுவோம் நியோனேட். தமிழ்ல என்ன சரியா தெரியல, நியோனேட்னு சொல்லுவோம், ரைட்? 1 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரும் வரையில நாங்கள் சொல்லுவோம் இன்ஃபண்ட் என்னுவோம். சரி, 1 வருஷத்திலிருந்து திருப்பி 3 வருஷம் வரும் வரையில நாங்கள் இந்த இங்கிலீஷ் சொல்லுவோம். யாருக்கும் தெரியுமா? டொட்லர், ரைட்? டொட்லர்னு சொல்லுவோம். 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு உட்பட்ட நர்சரி சேராக்களை தெரியுமா? அவங்க சொல்லுவோம் ப்ரீ ஸ்கூலர்ஸ், ரைட்? ப்ரீ ஸ்கூலர்னு சொல்லுவோம். அது இல்லாமல் அடுத்தது அந்த ஸ்கூல் ஏஜ் வரக்கூடிய 6 தொடக்கம் 11 வயசு வரையும் உள்ள இதை நாங்கள் இங்கிலீஷ் சொல்லுவோம் சைல்டு. அவங்க தான் சைல்டுன்னு சொல்லுவோம். 6 வயசுலேருந்து 11 வயசு வரையும். அதுக்கப்புறம் 12, 13 தொடங்குறது யாரு? டீனேஜ் அல்ல அடல்சன் சொல்லுவோம். அது வந்து போகும் 19 வரையும். அது 18ஓட முடியுமே, டீன் முடியும். 19லிருந்து 25 வரையும் உள்ள அந்த காலப்பகுதி நாங்கள் சொல்லுவோம் யங் அடல்ட். 19லிருந்து 25. அப்ப அடல்ட்ஸ்ன்றது 25லிருந்து 65 வரையும் வரல அடல்ட்ஸ். 65க்கு மேற்பட்டது நாங்கள் சொல்லுவோம் எல்டர்லி அல்லது சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். அப்ப இதுல ப்ரீ பியூபர்ட்டின்றது எங்க வருதுன்றதை வச்சுதான் நான் இதுல இது பண்ணேன். ப்ரெசன்டேஷன்ல கொஞ்சம் இதாகிக்கும், நான் சொல்ற நேரம் கொஞ்சம் உங்களுக்கு இதாக விளங்கும். சொன்ன ப்ரீ ஸ்கூலர்ஸ்ன்றது வந்து 3 தொடக்கம் 5 வயசு. சரி, சைல்டுன்றது வந்து 6 தொடக்கம் கிட்டத்தட்ட 11 வயசு. அடலசன் அல்லது டீனேஜ்ன்றது வந்து 12 முடிய வரக்கூடிய 12லேருந்து 18. ப்ரீ பியூபர்ட்டின்றது என்னன்னா ரெண்டும் கம்பினேஷன் ஆகும். சைல்டுன்றதும் அடலசன் ரெண்டும் கம்பைன் ஆகுது. பொதுவாக அதுக்கு ஒரு வயசுன்றதை விட பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் வந்து ஒரு 5 வயசுலேருந்து 8 அல்லது 9 வயசு வரை உள்ள அந்த இதுக்கு தான் நாங்கள் ப்ரீ பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். அதாவது பருவமடைதலுக்கு முன்னுக்கு உள்ள அந்த இது. அப்ப இது ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்றதுதான் நீங்க விஷயம். அதாவது இது பியூபர்ட்டின்றது, அதாவது பருவமடைதல் என்றது வந்து 2 பேருக்கும் நடக்கக்கூடியதான். அதாவது சிறுவன் சிறுமி 2 பேருக்குமே நடக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ் தான். இது ஒரு நான் சொல்ல பிசியோலஜிக்கல் பௌதிகவியல் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு, ரைட்?
ஆனா இது ஒரு எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு இவெண்ட்டை குறிக்கிறது அல்ல. இவெண்ட்னா ஒரு நிகழ்வை குறிக்கிறது அல்ல, இது ஒரு பெரிய ஒரு ப்ரொசஸை குறிக்கிற வசனம். அது முதலாவது தான் நாங்கள் விளங்கணும். அப்போ இந்த ப்ரீ பியூபர்ட்டின்றதுல நிறைய இதுகள் இது பண்ணும். அதாவது நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இப்போ உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும் எங்களோட பிள்ளைகளில் ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 9 வயசு என்ற அந்த இதில் முதலாம் நர்சரி, 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு என்ற அந்த இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இதுகள் இருக்குது. ஒன்றுதான் முக்கியமானது வந்து நியூட்ரிஷன், போசாக்கு. அந்த காலப்பகுதியில் நாங்கள் பிள்ளைகளுக்கு என்ன போசாக்க கொடுக்குறோமோ அந்த போசாக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்களும் அது என்ன சொல்லும், தாக்கம் செலுத்தும். தாக்கம்ன்ற நேரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் வரும். ரைட், பாசிட்டிவாக நாங்கள் அந்த போசாக்க அணுகினோம்னு சொன்னால் பாசிட்டிவான தாக்கம் வரும், நெகட்டிவாக அணுகினோம்னா நெகட்டிவான தாக்கம் வரும். சரி, சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன், அக்களை என்ன சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் நீக்கு தானே, கொலஸ்ட்ராலோட வாரது தான் அடுத்தடுத்த அவங்களோட நானா தம்பி மார்களாக வாரது தான் ப்ரெஷர், சுகர், நல்ல மருமை, அதோட அடுத்ததாக வாரதான் கேன்சர். இது எல்லாமே தொற்றாத நோய்கள். சரி, தொற்றாத நோய்கள்னு சொன்னா ஏன்னா ஒத்தட்டின்னு இன்னொருத்தர் தொற்றாது, ஆனா இன்னொரு வகையில தொற்றக்கூடிய நோய் தான் என்னன்னா சாப்பாடுக்கும் இந்த நோய்கள் நிறைய சம்பந்தம் இருக்குது. அப்ப இந்த இதுகள் எப்ப ஆரம்பிக்கப்படுது, இந்த எப்ப நினைக்கிறீங்க? அதாவது ஒருத்தர் கொலஸ்ட்ரால் வாரு, சுகர், ப்ரெஷர், அந்த இதுகள் வாரது எத்தனை வயசுல நினைக்கிறீங்க? இப்ப நான் சின்னத்தை வச்சு அந்த வயசை இது பண்ணுவேன் நம்ம சும்மா ஒரு இதுக்கு பிடிஹைக்கு செல்றதானே. கொலஸ்ட்ரால் இந்த குருதி நாளங்கள்ல பிளட் வெசல்ஸ்ல பதிய தொடங்குறது எத்தனை வயசு ஆகிக்கும்? எத்தனை வயசு? 20க்கு போறது, 40க்கு போறது, 40 வயசுக்கு போறது, 30க்கு போறது. ஓ, எல்லாரும் ஒரு வயசு என்னன்னா இது ஒரு வயசு சரியாயிடும். நிறைய கழிக்கிறீங்க தானே. அது என்ன விஷயம்டா, கொலஸ்ட்ரால் படியை ஸ்டார்ட் பண்றது வயசு வந்து 2 வயசு, 2ஆவது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதனாலதான் சொல்ற நிறைய அந்த பாடி பில்டிங் ஆகிக்கலாம், நிறைய இந்த டயட் அதுகெல்லாம் வந்து 25, 30, 35 வயசுக்கு மேல செஞ்சு அது வித்தியாசம் இல்லை. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சில நாள் ஜிம்முக்கு போறாக்க டக்குன்னு சடன் ஆகுது. அவர் ஜிம் ஸ்டார்ட் பண்ணிப்பாரு 30, 35 வயசுக்கு இது தான். ஆனா இந்த போசாக்குன்றது வந்து ஆரம்பம், அதாவது இது பண்றாங்க as early as 2 years. ரைட், அதனால தான் பொதுவாக சொல்றவங்க அது என்ன எல்லாரும் பொதுவாக அந்த ப்ராக்டிஸ் பண்றதுண்டாയിരിക്കും. ஒரு வருஷம் வரும் வரையில அவங்களுக்கு அடிஷனலான சுகரோ சால்ட்டோ கலக்கப்படாது புல்லுகள் இதுல. அது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ரைட், ஏன்னா அது நல்லவில்லை, அடிஷனல் ஆனது. இயற்கையாக கூடியது பிரச்சனை இல்லை, அடிஷனலான சால்ட்டோ சுகரோ ஆட் பண்ணப்படாது அவங்க புல்லுகளோட இதுல ஒரு வருஷத்துக்கு உட்பட்டு. ரைட், அதோட தாக்கங்கள் தான் அப்படி வருது. 2 இயர்ஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, நாங்கள் பேக் டு மெயின் இதுக்கு வருவோம். நியூட்ரிஷன்ன்றது ப்ரீ பியூபர்ட்டில் வந்த நியூட்ரிஷன் வந்து நியாயமான அளவில் என்ன செய்ய முடிச்சுன்னா அதில் ஒரு தாக்கம் இருக்குது அடுத்தடுத்து. நியூட்ரிஷன் பொதுவாக எல்லாம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா அதை ரசூலோட காலப்பகுதியிலேருந்து இது வரங்காட்டும் வரலாம். இந்த பூப்பெய்தல், அதாவது பருவமடைதல் அந்த வயசு வர வர குறைஞ்சிட்டு முன்னுக்கு வருதா பின்னுக்கு போகுதா? முன்னுக்கு வருது, முன்னுக்கு வருது பின்னுக்கு போகுதா? அதை பருவமடைதல் கூடிய நாங்கள் சும்மா சொல்லுவோம் பிக் கேர்ள் ஆகிறன்ற அந்த வயசு வந்து வர வர முன்னுக்கு வருதா? அது ஏர்லியா வருதா லேட்டா வருதா? ஏர்லி. லேட்டுன்றது ஒத்தரம் இல்லையே, ஏர்லி தான். அது என்னன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் ஏர்லி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு இடையில. அதாவது ஒவ்வொரு 10 எவரேஜ் ஆனது வந்து இப்போ கிட்டத்தட்ட சொல்லப்படுது வந்து 12.5, அதாவது 12 வயசு எவரேஜா சொல்லப்படுது. இது வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துலையும் ஒவ்வொரு 10 வருஷம் போக ஹிஸ்டரி பார்த்தா விளங்கும் 1.3 மாசம் ஏர்லியா வருது. சரி, உதாரணம் இப்போ 30 வயசுல அது 30 வருஷத்துக்கு போடுது. 30 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள ஒருத்தர வயசு எடுத்தாண்டா அந்த பூப்பெய்தல் வயசுல இருந்து இப்போ உள்ள வயசு எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும்? மினிமம் 1 இயர் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் எவரேஜ். அப்போ வர வர இதையா வருதுன்ற ஒரு சின்ன ஒரு இது உண்டு. ஓகே, அப்ப இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது வந்து நியூட்ரிஷன், ரைட், போசாக்கு. அது சில நேரம் சொல்லுங்க ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஆன இதுகள், ஜிஎம்ஓன்னு சொல்லுவோம், ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஃபுட் வந்துக்குது. ரைட், ஜெனட்டிக்கலாக இது பண்ண வர்றது, இல்லைன்னா ஈஸ்ட்ரஜன் அதிகமாக உள்ள இதுகள் இது பண்ணுறது, அது இயற்கையான தாவரங்களே மீக்குது, அது இல்லாமல் செயற்கையாக இது பண்ணுறதே மீக்குது. இதோட இது சாதக பாதங்களை கதைக்கல அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது நியூட்ரிஷன். இதோட 2வது விஷயம் தான். அப்போ நியூட்ரிஷனால தான் இது முன்னுக்கு வருது. 2வது தான்
ஒருத்தர் நியூட்ரிஷன் போதாத பட்சத்துல, அதாவது உடம்புல அந்த தோலுக்கு இல்லிக்கிற அந்த ஃபேட் வந்து போதாத பட்சத்துல இது வந்து கொஞ்சம் பின்னுக்கு போகும். அதுக்கும் நார்மல். அப்ப பெரிய அது நோயுண்டாக நான் இது பண்றது இல்லை. அதுக்கு தேவையான நியூட்ரிஷனுக்கு நம்ம அந்த புள்ளைக்கு சேர்த்தாலே பருவமடைதல் என்ற அந்த விஷயத்துக்கு போயிடுது. அது ரெண்டாவது. மூணாவது தான் சில நியூட்ரிஷன் இந்த பிரச்சனைனால ஏர்லி ஆகுது, மிச்சம் ஏர்லியாக வருது. சரி, அந்த பிள்ளைகளுக்கும் ஓவராக சில இதுகள் கொடுக்குற நேரம் நாங்கள் கடைசி இதில் பார்ப்போம். ஏர்லியாக வருது. ஏர்லியாக வர்றதும் அவ்வளோ நல்ல இல்லை. இந்த பூ பெய்தல் அது பருவமடைதல் மிச்சம் ஏர்லியாக கடைசி இதில் கொஞ்சம் அது வரும். ஏர்லியாக வர்றதும் நல்ல இல்லை ஏன்றதை பிறகு நாங்கள் அதை பார்ப்போம். அது ஒரு எவரேஜ் இதுக்கு வரணும். அதாவது பூ பெய்தல்ன்றது ஒரு ஸ்டார்ட் ஆகிற நேரம், மாதவிடாய் நிறுத்த முடிக்க மெனோபாஸ்ன்னு சொல்லி. அப்போ இந்த ரெண்டு பீரியடும் ஓரளவு எவரேஜ் ஆகிக்கணும். ஷார்ட்டாக இருந்ததும் பரவாயில்ல, லாங் ஆகிக்கப்படாது. ரைட், அதுக்கு நிறைய காரணங்களுக்கு நாங்கள் ஒரு இன்ஷால்லா பார்ப்போம். அந்த சில நோய்கள், அதாவது இந்த வயசு திருப்பி ஞாபகம், ப்ரீ ஸ்கூல் நர்சரி போகிற வயசு, 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு, இந்த இதில் உள்ளக்குள்ள சில அவங்க கேட்குற சில அந்த புள்ள கேட்குற சில நோய்கள், சில விஷயங்கள் வந்து இந்த பூ பெய்தல் அல்லது பருவமடைதல் அந்த விஷயத்த பாதிப்பு செலுத்தும். உதாரணமாக நிறைய இந்த வீசிங் அப்படி அந்த புள்ளைகள் நிறைய அந்த ஸ்டீராய்ட்ஸ் சிலர்கள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிமிஷம் குறவு அப்படி யூஸ் பண்ணுற நேரம் என்ன நடக்கலாம்னு சொன்னால், சில நேரம் அது சில மாற்றங்கள் வரலாம். சில நோய் நிலைமைகளாலையும் அது பாதிக்கப்படலாம், அல்லது நோய் நிலைமைகளுக்கு பாதிக்கிற சில மருந்துகளாலையும் பாதிக்கப்படலாம். இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, பாதிப்புன்றது அந்த தாக்கம் செலுத்தும்ன்றதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்ன்றது. அதே நேரம் இந்த வயசுல பொம்பளை புள்ளுக்கு நாங்கள் இது மெயினாக பெண்கள் மட்டுமே இது பண்ணுவோம். இப்போ இந்த தாய்மார்கள் ஆகிக்கொண்டீங்க, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை மீக்கும் பொம்பளை பிள்ளை மீக்கும். ஆனால் ஆம்பளை பிள்ளைகள வரக்கூடிய அந்த இதுகள் பெரிய அளவில் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை அடுத்தடுத்து அவங்களோட லைஃப்ல. ஆனால் பெண்கள் அல்லது சிறுமிகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் நிறையமான தாக்கம் செலுக்கிறதுனால நாங்கள் மெயினாக அந்த பெண்கள் அந்த விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அந்த இதுல இந்த வயசுல நீங்க ஸ்லாக்கள் இது பண்ணிப்பீங்க. அவங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய சில நாங்கள் சொல்லுவோம் வைட்டிஸ் டிஸ்சார்ஜஸ் அல்லது ஒரு வகையான பெயின், சும்மா புள்ளுகள் பெயின் சொல்லும். ரைட், காலில் ஆகிக்கலாம், வயிற்றில் ஆகிக்கலாம். வயிற்றில் வலின்றதான் வெரி காமன் ஆன ஒரு அறிகுறி அல்லது ஒரு சிம்டம்ஸ் ஆகிக்கும். இந்த இதுல அது பெரும்பாலானதுகள் வந்து நார்மல். ரைட், அது எந்த அளவுக்கு இதுன்றத அடுத்த இதுல இது பண்ணலாம். ஆனால் பொதுவாக நார்மல் இந்த ஏஜ்ல வரக்கூடியது. ஏன்னா அது அவங்கள அந்த உள்ளுக்கு நடக்கக்கூடிய இந்த ஹோமோன் சேஞ்சஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள். ரைட், கருப்பை பை நீக்கும், ஃபலோப்பியன் டியூப் நீக்கும், சூலகம் ஓவரிஸ் நீக்கும். இதை பழக்கப்படுத்துகிற நேரம் வரக்கூடிய சின்ன சாதாரணமான நோவு அதுகள் வந்து காமன். அதே நேரம் நான் சொல்லுவேன் வைட்டிஸ் டிஸ்சார்ஜ்ன்றதும் வெரி காமன். ரைட், அதுவும் காமன். சில நேரம் பொம்பளை புள்ள பிறந்த ஃபர்ஸ்ட் ஒரு கிழமை உள்ளுக்கே சில நேரம் அந்த பெண் உறுப்பால அந்த சிவப்பு கலரான ஒரு ரத்தம் போற மாதிரி இருக்கலாம். அது அகெயின் நார்மல். ஈவன் பிறந்த புள்ளைக்கு ஒரு மாசம் அந்த இல்லை அவனோட மார்பகத்திலேருந்து பால் மாதிரி வருது, அதுவும் நார்மல். அது என்ன உம்மாட உடம்புலேயே கூட அந்த ஹோமோன் ஈஸ்ட்ரஜன் இதுகளால இப்படிகள் வரலாம். இதெல்லாம் நார்மல். ஆனா எந்த ஒன்றும் நார்மலா இதான்றது எப்படி வரும்னு சொன்னா தொடர்ந்து இருக்கிறதா இருந்தா சரி. அந்த நார்மலாக விட்டு வர்றது வந்து நார்மல்னு சொல்ற அந்த கேட்டகரி வந்து கொஞ்சம் தான் வரும். அது வர நம்ம சொல்ல ஒரு நாள் அக்கிக்கும், ஒரு என்ன ஒரு மாச கணக்கு அழிக்காம இன்னொரு நாள் ஒரு ஜஸ்ட் வரும். இந்த நான் சொல்லுவேன் ஸ்பாட்டிங் ஜஸ்ட் போற அதெல்லாம் நார்மல். போக இந்த இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பருவமாய் இதழ் என்ற அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு எப்படியான இதுகள் வந்து பெரும்பாலானது நார்மலாக இருக்கும். ரைட், அது நேரம் பிள்ளைகளோட ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்டும் அந்த பிள்ளைகளோட அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியோடையும் இந்த இது நியாயமா தொடர்பட்டிருக்கும். அது நேரம் பிஎம்ஐன்ற உயரத்துக்கு ஏற்ற அதனால் பிள்ளையோட பருமனும் இந்த இதுல தாக்கம் செலுத்தும். ஓகே, அந்த இதுகளோட நாங்கள் இந்த பியூபர்ட்டி அதாவது பருவமைதல் அதோட விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஓவர் நைட்ல, அதாவது டக்குன்னு நாங்கள் பொதுவாக எல்லாரும் இது பண்றதான் அதை பாய்ஸ் எடுத்தானே அவங்களுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்றும் அங்கே இல்லை. ஆனால் பெண்கள் அல்லது சிறுமியின் எடுக்கிற நேரம் ஒரு பர்டிகுலர் இவெண்ட்டை தான் நாங்கள் என்ன ஃபுல்லாக பிக் கேர்ள் ஆகிட்டா அதை நாங்கள் இது பண்ணுவோம். ரைட், ஆனால் உண்மையில விஷயம் என்னன்னா, இந்த பியூபர்ட்டின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல நியாயமான எத்தனை வருஷ கணக்கு, எவரேஜ் ஒரு 6 வருஷம் வரையும் போகலாம். சரி, பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் 3 தொடக்கம் ஒரு 7-8 வருஷம் வரையும் வரக்கூடிய பெரிய ஒரு நீண்ட ப்ரொசஸ்ல வரக்கூடிய இவெண்ட்களை தான் நாங்கள் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம், பருவமடைதல். இதனால பிள்ளைய நான் ஏற்கனவே சொன்ன போல அந்த சைல்டு சின்ன பிள்ளையாக இருந்தது ஒரு இன்னொரு இதுக்கு ஒரு பெண்ணாக மாறக்கூடிய அந்த ஒரு ப்ரொசஸுக்கு தான் இது நியாயமான டைம் எடுக்கும். சரியா, இஸ்லாத்துல கன்செப்ட்ல
பருவமெய்தல் பியூபர்ட்டின்னா என்னன்னா அப்படி நான் அந்த இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Puberty is the point whereby a girl has had a first period and by which the girl becomes accountable to Allah for her action. அதுதான் பியூபர்ட்டி, ரைட்? அதாவது நாங்கள் நார்மல் இதில் சொல்கிறேன்னு சொன்னா ஒரு 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 சிறுமி ஒன்று அவட உடம்புல கூடிய நிறைய ஹோமோன் மாற்றங்கள்னால அவட உடல் ரீதியாகவும் சில மாற்றங்கள் வந்து அவட இமோஷனலாக பிஹேவியரலாக மாற்றம் ஏற்படுத்தி ஒரு தாய்மைக்கு பொருத்தமான ஒருத்தராக மாறுற அந்த ப்ராசஸ் தான் பியூபர்ட்டி. ஆனால் இஸ்லாம் வந்து அதை வெரி பியூட்டிஃபுல்லாக சொல்லுது என்னன்னா, அவருடைய இந்த ப்ராசஸ் சின்ன பிள்ளையாக இருந்துட்டு அப்படி இதாகிறதுன்னு ஊடாக அல்லாஹ்க்கு அக்கௌண்டபிளான புள்ளகளாக மாறுது. அதாவது அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் புள்ளையோட ஒவ்வொரு ஆக்ஷனும் அல்லாஹ்க்கு அக்கௌண்டபிளாக மாறுற அந்த ப்ராசஸ் தான் பியூபர்ட்டி. போத் ஆர் சேம், ரைட்? அப்போ அப்படி தோண்டிக்குது. அப்போ இதுதான் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் சும்மா சிம்பிளாக பார்ப்போம். பியூபர்ட்டி அல்லது இந்த பியூபர்ட்டி யூஸ் பண்ணுற அது வந்து பருவமடையுதல்ல, அதை கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இது ஃபெஸ்ட்டுக்கு நடக்கிறது யாருக்கு? ஆம்பளை அந்த பாய்ஸுக்கு ஃபெஸ்ட்டுக்கு நடக்கும், கேர்ள்ஸுக்கா? எவரேஜ் எடுத்தேன்டா என்ன நினைக்கிறீங்க? கேர்ள்ஸா? ஓ எஸ், எவரேஜா சொல்லுவோம் 6 மந்த்துக்கு முன்னுக்கு எவரேஜ் எடுத்தேன்டா 6 மந்த்துக்கு முன்னுக்கு கேர்ள்ஸுக்கு நடக்கும் பாய்ஸை விட. ஆனால் இது இந்த பியூபர்ட்டின்ற ப்ரொசஸோட எதிர்பார்க்கப்படுறது என்னன்னா உண்மையிலே அது இன்னொரு அதாவது தாய்மைக்கு பொருத்தமான ஒரு புள்ளையாக மாறுறதுதான் அர்த்தம். சரி, சிறுமியா இருந்துட்டு தாய்மைக்கு பொருத்தமான புள்ளையா மாறுற, சிறுவனா இருந்துட்டு ஒரு தந்தைக்குரிய இதுக்கு மாறுறதுன்றதான் இது நான் சொல்லுவோம் ரிப்ரொடக்டிவ் அபிலிட்டி, ரைட்? சின்ன புள்ளையா இருந்துட்டு ஹோமோன் சேஞ்சஸ்னால இப்படி உருவாகணும்னா ரிப்ரொடக்ஷன் என்று பண்ணக்கூடிய அது அடுத்த சந்ததி உருவாகக்கூடிய அந்த இதுக்கு அபிலிட்டி பெறுறது தான் பியூபர்ட்டி சொல்லுவோம். ஆனா இது பொதுவாக இது நடக்கிறது வந்து 6 மந்த் மாதிரி ஏர்லியா நடக்கும் கேர்ள்ஸுக்கு பாய்ஸை விட. ஆனா அந்த தாய்மை அல்லது தந்தையாக கூடிய அந்த இது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னுக்கே குயிக்கா பாய்ஸ் போய் பேசிடுவாங்க. கேர்ள்ஸ் 2 இயர்ஸ்க்கு பிறகுதான் அது அவங்களுக்கு கிடைச்சு, ரைட்? இது சிம்பிளா சில்ட்ரன்ஸ் என்னன்னா அவங்களோட அந்த மெச்சூரிட்டி, உதாரணமாக அவங்களோட எண்டோக்ரைன் அந்த ஹோமோன் எல்லாம் ஃபுல்லா மெச்சூர்ட் ஆகி தாய்மைக்கு என்ற அந்த இது போறது ஒரு பிரெக்னென்ட் ஆகிறதுக்குரிய வாரது வந்து பாய்ஸ் எப்படி நேரம் அவங்க லேட்டா ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஆனா அவங்க அந்த தந்தைன்ற அந்த இதை பிரெக்னென்ட்க்கு தேவையான அந்த இதுக்கு இது போறதுக்கு வந்து அவங்க 2 இயர்ஸ் ஏர்லியா போவாங்க, இவங்க 2 இயர்ஸ் பின் தான் போவாங்க. சரி, சிம்பிளா சொல்றேன்னா ஒரு 9 வயசுல ஒரு பொம்பளை புள்ளி ஒன்று அந்த பியூபர்ட்டின்ற அந்த இதை அந்த போறேன்டா, நான் பியூபர்ட்டி நம்ம பார்ப்போம். பியூபர்ட்டி போறேன்டா அவ கிட்டத்தட்ட 13 வயசுக்கு பிறகுதான் தாய்மைன்றதுக்குரிய எல்லா மெச்சூரிட்டியும் அடைவாங்க. ஆனா ஒரு 9 10 வயசுல ஒரு சிறுவனத்தர் அந்த பியூபர்ட்டி அந்த ப்ரொசஸுக்கு போனா அவன் வந்து அடுத்த வருஷமே அந்த தந்தையாக கூடிய அந்த அளவுக்கு அவனோட அந்த உடம்புலையும் எண்டோக்ரைன் அந்த ஹோமோன்லயும் வித்தியாசங்கள் வரும். ஒரு சிம்பிளானது உண்டு. இதுல இம்ப்ளிகேஷன் நிறைய இருக்குது, இது வேற விஷயம், அது நாங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்ல வேற கலைக்கலாம். சரி, இப்ப இதுல நான் சொன்ன போல பியூபர்ட்டின்ற அந்த விஷயம் வந்து பல ஸ்டேஜஸ் இருக்கும். சரி, இது ஒரு வகையான ரிலே ஓடுற மாதிரி இருக்கலாம் அல்லது ஓவர்லப் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம். ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சைன் என்னவாய்க்கும்? முதலாவது சைன் இருந்துச்சுன்னா நான் கண்ணால் பார்க்கறத சிம்டம்ஸ் தான் சொல்றது. சரி, உதாரணமா ஒருத்தர் வந்து எனக்கு காய்ச்சல் என்று சொல்றது, நாங்க தொட்டு பார்க்குற நேரம் அல்ல டெம்பரேச்சர் கூடுற நேரம் நாங்கள் சொல்லுவோம் சைன் சொல்லி. சிம்டம்ஸ், சைன்ஸ் சும்மா ஒரு 2 இதுகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிம்டம்ஸ்ன்றது வந்து என்ன நோயாளிகளோ யாரும் சொல்றத நாங்க சிம்டம்ஸ் சொல்லுவோம். எங்களுக்கு கண்ணுக்கு விளங்கக்கூடியதுகள் இருந்தால சைன் என்றுவோம். சரி, அப்ப நான் கேட்கிறேன் முதலாவதான சைன் என்னவாய்க்கும்? முதலாவதா கண்ணுக்கு விளங்கக்கூடிய மாற்றம் எதுவாக இருக்கும்? சிறுமியோட இந்த பூப்பெய்தல் அல்லது அந்த பருவமடைதல்ன்ற அந்த ப்ராசஸ்ல எதுவா இருக்கும்? உண்டா இருக்காதுன்னு நான் சொல்றேன். நாங்க அந்த என்ன செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குமே, ரைட்? அது அல்ல. எது வாய்க்கும்? பிம்பிள்ஸ் இல்ல. ஓ, அதுக்கும் ஒரு சைன் தான், அது விளங்கு தானே எங்களுக்கு. திடீர்னு வெயிட் இதாகுது. எஸ், அதுவும் ஃபெஸ்ட் அல்ல. எஸ் எஸ், அதுதான் முதலாவது. அதாவது பெண்ட மார்பகங்கள் வளர்ச்சி அடைகிறது, ஆண்கள் சிறுவர்களுக்கு வேற ஏதாய்க்கும் வளர்ச்சி அடைகிறது. இதுக்கு நாங்க ஒரு வகையான வசனங்கள் இருக்குது இந்த எங்களோட மெடிசின் இந்த இல்லை
அதுக்கு நான் சொன்ன தெலாக்கேன்னு சொல்லி தெலாக்கே மெனாக்கேன்றதுதான் அந்த மெயின் ஈவெண்ட் ரைட். ஃபெஸ்டாக மாதவிடாய் ரத்தம் வார அந்த இதுக்கு தான் நாங்கள் மெனாக்கேன்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் ஆகிறது வந்து தெலாக்கே, ஒவ்வொரு கேயே வருமே. தெலாக்கேன்றது வந்து மார்பகங்கள் வளர தொடங்குறது. இதுவும் வளர்ற இதுக்கு நாங்கள் ஸ்டேஜ் 5 தன ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நியாயமான டைம் எடுக்கும். ஆகவே முதலாவது இதாக இருக்கக்கூடியது அந்த இதான் மார்பகத்துல வளர்ச்சி அல்லது அது இதாக நான் சொல்லுவேன் பெஸ்ட் பட்ன்னு சொல்லி பட்டா இதாகும். அது ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் போகும், ஒரு கிட்டத்தட்ட 7 அல்லது 8 வருஷம் போகும் அதுல முழுமையான இது வாரது. அது நான் சொல்ல ஃபெஸ்ட்டுக்கு தெலாக்கே. ரெண்டாவது என்ன ஆகும், அது முதலாவது சைன். ரெண்டாவது சைன் யாரோ சொன்னீங்க, என்ன அக்குள் சொல்றேன், அக்குள் கமக்கட்டு அந்த இதில் வரக்கூடிய முடி வளர்றது. அதுக்கு நான் சொல்லுவேன் பியூபாக்கே, அது ஒரு கே தானே, பியூபாக்கேன்னு சொல்லுவோம். அதுக்கும் ஒரு டைம் எடுக்கும். மூணாவது தான் growth spurt, சரியான ஒரு உயரம் உள்ள பாத்திரிகள் டக்குன்னு உயர்ந்துடுவான் ரைட். அதுக்கு நான் சொல்லுவோம் growth spurt. சரி, கடைசியாவதான இவெண்ட் தான், அதாவது இந்த ப்ரொசஸ்ல வரக்கூடிய கடைசியாவதாக இவெண்ட் தான் மெனாக்கே என்று சொல்லக்கூடிய அந்த முதலாவது மாதவிடாய் அந்த நடக்கிற நேரம் அல்லது அந்த இது. சரி, அப்ப இது உண்மையிலே நாங்க செலிப்ரேட் பண்றது இல்லையே. சரி, சிலாக்கள் அதாவது எங்கடையும் முஸ்லீம்ஸ்லயும் சில கல்ச்சரல்ல சில ரீஜனாக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது இல்லாம 7 நாளுக்கு மாதிரி ஸ்கூலுக்கு போடுறது இல்லை. அதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே அந்த அது உண்மையிலே இந்த பியூபர்ட்டின்ற அந்த விஷயத்த அடைஞ்சிட்டா ரைட். ஒரு நான் சொன்னேன் ஒரு இவெண்ட் அல்ல, ஒரு ப்ராசஸ் ரைட். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றது அந்த இது அப்படி இருந்துதா போகும். ஓகே, இந்த இதில் நாங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் நடக்கூடிய மாற்றங்கள் சம்பந்தமாக அந்த அளவு பார்க்க தேவையில்லை. ஆனா அதனூடாக என்ன கருதுறது, இதுல ப்ரொசஸ் என்னன்ற விஷயம் சம்பந்தமா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த பியூபர்ட்டியில் வரக்கூடிய அந்த இது ஸ்டேஜ். தெலாக்கேன்னு சொல்லுவோம், பியூபாக்கேன்னு சொல்லுவோம், growth spurt, மெனாக்கேன்னு சொல்லுவோம். இதை நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய ஆக்சுவலான அந்த மெனாக்கேன்றதான் அந்த இவெண்ட் இது நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்கும். அந்த இவெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னுக்கு இருந்தே ஃபுல்லா அந்த பருவமடைதல் அல்லது பூப்பெய்தல் முதலாவது ஸ்டேஜுக்கு வந்திருப்பான். சரி, நம்ம உங்களுக்கு இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் அல்ல, சிம்பிளாகவே புள்ள இன்னும் எத்தனை வருஷத்துல அல்ல எத்தனை மாசத்துல புள்ள பிக்கல் ஆகுவான்னு சொல்லுவோமே, அதை சிம்பிளா இது பண்ணலாம். அந்த மார்பகத்துல வளர்ச்சி முதலாவதா வரும், அதான் முதலாவது சைன். ரெண்டாவது வந்து பியூபிக் ஹேர் வந்து அக்குள் கமக்கட்டு அந்த இதுகளை வரக்கூடிய இதெல்லாம் வந்து அப்பியரன்ஸ் நொண்டிக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ன்றது ரெண்டாவது ஆயிக்கும், அப்படி போகும். அதோட சேர்ந்து அப்ப இயர்ஸும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். மெயின் இவெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு முன்னுக்கே, கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஒரு எவரேஜா 2.5-2 இயர்ஸ் வைங்களே, 2 இயர்ஸ்க்கு முன்னுக்கே புள்ள அந்த வித்தியாசம் விளங்கும். அவ எப்ப விளங்குதோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட்லி நம்ம 2 இயர்ஸ் போறதுதான் புள்ள பிக்கல் ஆகிறான்னு சொல்லி ஓரளவு இது பண்ணிக்கொள்ளலாம் ரைட். பொதுவாக இது வித்தியாசம் மாறுது இல்லை, சில நேரம் சின்ன கொஞ்சம் நாள் கணக்கு வித்தியாசம் தவிர பொதுவாக வித்தியாசம் மாறுது இல்லை. அதுக்கப்புறம் அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் ஹேர் அந்த இடங்கள்ல வரக்கூடிய இது, அதுவும் ஒரு அப்பியரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதானே தவிர அதுவும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு இதுக்கு போகும். அதோடு அடுத்ததாக வரக்கூடியதான் சில டிஸ்சார்ஜஸ். அது ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கலாம், yellow டிஸ்சார்ஜ் ஆயிருக்கலாம். எகெயின் ஆக்சுவலாக அந்த என்ன மெனாக்கே அந்த இவெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னுக்கே அப்படியான சில டிஸ்சார்ஜஸ் புள்ளைகளுக்கு வரும். அதுவும் எகெயின் இஸ் நார்மல். இது நார்மல் பிசியோலஜியில வரக்கூடிய, நார்மல் பிசியோலஜியில உடல்ல நல்லா கூட நார்மலா வரக்கூடிய சில விஷயங்கள். நான் இப்போ சொன்ன போல இந்த அக்குள் மயிர் என்ற வந்து ஒரு 7 இயர்ஸ்ல இருந்து எவரேஜ் ஸ்டார்ட் பண்ண அது 19 இயர்ஸ் வரங்காட்டி போகும். அது நேரம் அந்த புள்ளோட உயரமும் அதுதான், உயரமும் 8 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணது இதாகிறது 19 வயசு வரையும் போகும் ரைட். ஒருத்தோட மேக்சிமம் உயரம் எப்போ வரும், புள்ளை ஆம்பளை புள்ளை பொம்பளை புள்ளையோ மேக்சிமம் உயரம் எத்தனை வயசுல வரும், அது ஒரு வயசுல வரும். அது உயராது, புள்ள என்னதான் செஞ்சும் உயராது. 25. ஓ, அதாவது இப்ப அந்த மெனாக்கே அந்த இவெண்ட் இருக்குது, அந்த இவெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் தான் அதுக்கு தான் ரைட். அதுக்கப்புறம் என்னதான் எக்ஸசைஸ் செஞ்சாலும் 1 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் மாறுதான் இதாகமே தவிர அதுனால புள்ள இதாகாது. அதை சொல்ற புள்ளையோட growth பொட்டென்ஷியல் புள்ள மேக்சிமம் ரீச் பண்ணக்கூடிய உயரம் டிசைட் பண்ணப்பட்ட கிட்டத்தட்ட 20
21 வயசுல. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ரைட்? ஆனா இந்த உயரம்ன்றது ஒரு வெரி ஃபனியான விஷயம். உதாரணமா மார்னிங் நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களையும் செக் பண்ணி பார்க்கலாம், புள்ளையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் உங்களோட உயரத்தை எடுத்தாலும் உயரம் கூட வாய்க்கும், ரைட்? உங்களுடைய உயரம் தான் ஒரே இதுல தான் உங்களோட உயரம் கூட வாய்க்கும். கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் வரையும் உயரம் வித்தியாசம் காட்டும். அதாவது ஈவினிங் ஆகிற நேரம் உங்களோட உயரம் குறையும். யாருக்கும் காரணம் தெரியுமா? அது வெரி இன்ட்ரெஸ்டிங். கிராவிட்டி. நாங்கள் தூங்கி கொண்டு தான் நிற்போம். தூங்கி கொண்டு இருக்கிற நேரம் எங்களோட கிராவிட்டி இருந்ததுனால எங்களோட உயரம் கொஞ்சம் கூடும். சரி, மார்னிங் ஏர்லி மார்னிங் செக் பண்ண உயரத்தை விட ஒவ்வொரு நாள் நடக்கிறது, இதை ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்படுது கிராவிட்டி. நாங்கள் டே ஃபுல்லா இப்படி இருக்கிற இது நேரம் அந்த கிராவிட்டினால உயரம் கொஞ்சம் குறையும். சரி, ஓகே. அப்போ உயரத்தை கூட்டி காட்டணும்னா ப்ரொபோசல் போகிற நேரம் இப்படி இதுக்கு நீங்கள் மார்னிங் உயரத்தை இது பண்ணி ப்ரூஃபாக அனுப்பலாம், ஈவினிங் ஆனால் நம்ம குறையும். ஓகே, ரைட். அப்போ இந்த உயரத்தோட அல்டிமேட், அதாவது கிட்டத்தட்ட அந்த மென்சஸ்ன்ற அந்த மெனாக்கேன்ற அந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 5 இயர்ஸ்லுக்கு அது முடிஞ்சிடும். ஏன்னா உயரம் தீர்மானிக்கப்படுறது இதுலண்டா கால் 2 மீக்கிற போன் தான் மெயின். சரி, அதாவது எங்களோட உடம்ப நாங்கள் இன்னைக்கு அரைன்னு சொல்லுவோமே, அரை தானே? அரை இருந்தால் கட்டாயம் அரை தான், ஹாஃப் தான் அரைன்னு சொல்லுவோம். கால்ன்றது உண்மையில காவாசி தான், அதுதான் கால்ன்ற கால். அப்ப கால் 2 தான், அதாவது எங்களோட பொடியோட லோவர் ஹாஃப் தான் தீர்மானிக்கும் உங்களோட உயரத்தை. சரி, அப்ப இந்த லோவர் ஹாஃப்லக்கு 2 போன் முக்கியமான டிபியா 2 போன் இருக்கும். இந்த 2 உயரம் தான் உங்களோட அல்டிமேட் உயரம் தீர்மானிக்க போகுது. சரி, கை நீளம் மாறுறதுனால உங்களோட உயரம் மாறுறது இல்லை, தெரியும் தானே? ரைட்? தலை வீங்கிறதுனாலையும் உயரம் மாறுறது இல்லை, வேற ஏதாவது வித்தியாசமாகும். அதுக்காக இதாக இல்லை. ஆகவே 2 போன் தான் எங்களோட உயரம் தீர்மானிக்கும். இந்த 2 போனும் வளர்ந்துட்டே போகும். வளர்ந்துட்டு போய் அந்த எபிஃபிஷியல் க்ளோஸ் ஒன்றிக்கும். அது க்ளோஸ் ஆனால் உங்களை வளராது. சரி, அப்ப அது இந்த ஹோமோன், இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோனால என்ன செய்யும்னா அந்த எபிஃபிஷியல் பிளேட்ன்ற வந்து மூடப்படும், அதுக்கு மேல வளராது. எக்ஸசைஸ் செய்யறது, பெரிய அந்த ஒர்க் அவுட் பண்றதுனால நார்மலா ஸ்ட்ரெச் ஆகுமே தவிர அது ஆக்சுவலான அந்த உயரம் அல்லது என்ன சொல்றது, நான் ஏற்கனவே சொன்ன போல 1 to 3 சென்டிமீட்டர் மேக்சிமம் போடலாமே தவிர ஒரு 5 அடி ஆனால் 6 அடியா மாற சான்ஸே இல்லை. அது மூடப்பட்டதுன்னா மூடப்பட்டுடுது. உயரம் தீர்மானிக்க 2 போன் இருக்குது மெயினா, இந்த ஃபீம் இந்த தொட எலும்பு கீழுள்ள காலு கீழ் இந்த டிபியான்றது, இது 2 நீளம் தான் தீர்மானிக்கும் புள்ளடிது. அதான் நீங்க ஸ்கேன் பண்ண நேரம் பார்த்திருப்பீங்க, புள்ளோட இந்த தொட எலும்பு நாங்கள் ஃபீம்னு சொல்லுவோம், அதை நாங்கள் மெஷர் பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்கேனிங்லையும். அது வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொதுவாக புள்ளோட உயரத்தை. சரி, அப்ப உயரம் இருந்தது ஓவராலாக இது பண்றேன்னா இது ஒரு வெரி ஸ்லோ ப்ராசஸ். பியூபர்ட்டி இஸ் a very slow process. ஸ்டார்ட் ஆகிறது வந்து அந்த மார்ஃபம் பெஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 8 இயர்ஸ் வச்சா அது கிட்டத்தட்ட 13 வருஷம் வரையும் அல்லது ஒரு 5 இயர்ஸ் வரையும் போகும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தான் 2, 3, 4, 5 அதை நான் பெருசாக இது பண்ணல. அதோட சைஸ் ஷேப் எல்லாம் வித்தியாசமாக அதெல்லாம். ஓகே, அதோட உங்களுக்கு பார்த்த விளங்கும் அந்த இனிஷியல் ஸ்டார்ட் ஆகிறது அது, அதோட திருப்பி 2வதாக ஸ்டார்ட் ஆகும் இந்த பியூபிக் ஹேர் சொல்லக்கூடிய அந்த முடிகள் வளர்த்துறவங்க, அதுவும் ஸ்டேஜுக்கு நான் ஏற்கனவே ஒரு இதில் காட்டின போல ஸ்டேஜஸ்ல போகும். அதுக்கு இடையில தான் ஹைட் வந்து வித்தியாசமாகும். ஹைட் வந்து கூட்டிட்டு போகும். இந்த ஹைட்டும் ஃபெஸ்ட்டுக்கு கூட்டுதா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கா ஃபெஸ்ட்டுக்கு ஹைட் கூட்டு, ஆம்பளை பிள்ளைகளுக்கா? பாய்ஸா கேர்ள்ஸா? கேர்ள்ஸ் தான் குயிக்கா ஹைட் வரும். அதுக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு பிறகுதான் அந்த ஒரே கம்பேர் பண்ணா பாய்ஸுக்கு வரும். ரைட்? அப்ப இந்த ஹைட் வந்து ஒரு ஸ்போர்ட்னா குயிக்கா ஒரு வகையான கூடு. ரைட்? அந்த கூட்ட அந்த இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் உள்ளுக்கு அந்த புள்ள அந்த இவெண்ட்டுக்கு போவா. அந்த மெனாக்கே அந்த முதலாவதான மாதவிடாய் வரக்கூடிய அந்த இவெண்ட்டுக்கு போவோம். சரி, அப்ப பார்த்தவங்களுக்கு விளங்கும் கீழே நினைக்கிற மெனாக்கேன்றது. மெனாக்கேன்ற அந்த கீழே இருக்கிற அந்த எவரேஜ் வந்து போட்டிக்கிறேன் 10.5 to 15.5ன்னு சொல்லி நான் போட்டிக்கிறேன். அந்த இது இது எவரேஜ் இதைத்தான். அதாவது இதையும் இதையும் பார்க்கிற நேரம் அந்த மார்பு இதாக அந்த இதை பார்க்கிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ் எடுக்கும். சரி, அந்த ஒரு பிள்ளைக்கு அந்த முடிகள் வர ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மினிமம் 1.5 வருஷம் கட்டாயமாக இருக்கும். அல்லது ஒரு புள்ள அந்த குயிக்க உயரமாக தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த இது இவெண்ட்டுக்கு வரும். இந்த மெனாக்கேன்றதான் வெரி ஷார்ட்டான இவெண்ட், அப்படித்தானே?
அது ஒரு நாள் கணக்கில் நிற்கும், அது முடிஞ்சிடும், ரைட். ஆனால் மற்ற எல்லா ப்ரோசஸும் வெரி லாங் ஈவெண்ட், ரைட். அப்போ நாங்கள் பிள்ளை ஒன்று பெரிய பிள்ளை ஆகிட்டா சொல்ற அந்த நேரமே அல்லது அந்த நாளே பிள்ளை. ஏன்னா அந்த பிள்ளை ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு பிறகும் பாருங்க மெனாக்கேன்றது இப்போ இதா இருந்தாலும் மற்ற 2 வளர்ச்சி நம்ம பேசிட்டே தான் நிற்கும். சரி, இதுதான் சிம்பிளானது. அதாவது இவங்கள இப்படி இது நடக்கிற ஊடாக எல்லாருக்கும் தெரியும் ஏன் நடக்குதுன்னா உடம்புல நடக்கக்கூடிய ஹோமோன்கள் வித்தியாசப்பட்டதுனால தான் நடக்குது. எல்லாருக்கும் தெரியும் தானே. என்னன்னா தெரியும், பெண்களை பொறுத்தவரையில அல்லது சிறுமிகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு கருப்பப்பை ஒன்று இருக்கும், ஃபலோப்பியன் டியூப்ஸ் ரெண்டு பக்கத்துல இருக்கும். அது இல்லாம 2 சைட்லயும் இருக்கிற ஓவரிஸ் சொல்லக்கூடிய சூலகம். சரி, அந்த ஓவரிஸ் தான் அந்த கரு முட்டைகளை ஒவ்வொரு மாதமும் வெளியாகும். சரி, நான் சொல்ல ஓவியுலேஷன் சொல்லுவோம். ஆனா என்ன வித்தியாசம்டா, அது அந்த இந்த குறித்த சிறுமி உங்களோட வயிற்றில் இருக்கிற நேரமே, அதாவது சிசுவாக வயிற்றில் இருக்கிற நேரமே எந்த அளவு கரு முட்டைகள் இருக்குமோ அந்த கருமுட்டை எப்பயுமே கூடாது. அது அதாவது ஒரு பேபி கேர்ள் உண்டு, வயிற்றுல பேபி கேர்ள் அதாவது ஒரு ஃபீட்டஸாக இருக்கிற நேரம் எந்த அளவு கருமுட்டை அதுல உருவாகிறன்னு சொல்லி நம்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதோ ஒரு காலம் அது கூடாது, மாறி நடக்கும், மிச்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். சும்மா சிம்பிளா சொல்றேன்டா, உதாரணம் இது ஃபேக்ட்ஸ் தான். இதா சொல்றேன், பொதுவாக 300 தொடக்கம் 400 மில்லியன் கருமுட்டைகள் அந்த பொம்பளை புள்ள கருவாக அது இந்த சிசுவாக உம்மோட வயிற்றில் இருக்கிற நேரம் மீக்கும். அதே 300 தொடக்கம் 400 மில்லியன், ரைட், மில்லியன். அப்ப கிட்டத்தட்ட 30 கோடி 40 கோடி ஈக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி புள்ள அந்த பொம்பளை புள்ளையாக பிறக்கிற நேரம் வரும் ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம். 300 கோடியாக இருந்து 30 கோடியாக இருந்து 3 லட்சம் தான் வரும். நான் சொல்ல 300 1000 தொடக்கம் 400 1000 தான் அந்த ஒரு பொம்பளை புள்ளி வந்து இந்த உலகத்துக்கு பொம்பளை புள்ளியாக பிறக்கிற நேரம் அந்த கருமுட்டையில அதாவது சாரி இந்த சூலகம் ஓவரிஸ்லயே கூடிய இதுகள் அவ்வளவுதான். இது இந்த பியூபர்ட்டின்ற அந்த தாண்டுற நேரம் கிட்டத்தட்ட 1 லட்சம் மாதிரிதான் ஈக்கும். அப்ப அந்த 1 லட்சம்ன்றது இது, அந்த 1 லட்சத்துல தான் ஒவ்வொரு மாசமும் அந்த புள்ள அந்த அந்த முட்டைகளை வெளியாகும். சரி, இது 1 லட்சம்ன்றது வந்து பெரிய அமௌண்ட் இல்ல. அதே நேரம் அங்கால இது பண்ண சிறுவர்கள் அதாவது இந்த பாய்ஸை இது பண்ற நேரம் அவங்களோட அதாவது இந்த கருமுட்டை உருவாறு வந்து கேர்ள்ஸுக்கு உம்மோட வயிற்றுல எவ்வளவு உருவாகுதோ அவ்வளவுதான் வர வர நியாயமா குறைஞ்சிட்டு வரும். ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு மாதமுமே மாதவிடாய் அந்த சக்கரம் போற நேரம் கிட்டத்தட்ட ஒரு 100 இதானதுகள் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுல 1 தான் வெளியாகும், எப்பயும் 1 தான் வெளியாகும், சில நேரம் வெளியாகாமலும் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு சைக்கிள்லையுமே வர வர குறைஞ்சிட்டு தான் போகும். அப்படி குறைஞ்சி ஃபுல்லா குறையிறத நான் சொல்ல மாதவிடாய் நிறுத்தம், மெனோபாஸ் முடிஞ்சு. சரி, ஆனா பாய்ஸுக்கு வரக்கூடிய அவங்களோட அந்த கரு விந்து உருவாகிறது வந்து பிறந்து பருவமடைதல் என்ற அந்த லெவலுக்கு ஸ்டார்ட் ஆக நேரம் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரொசஸை பாருங்க. இது நான் ஏன் இது இவ்வளவு இதா சொல்றேன், நீங்க பெற வேண்டிய அந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். சரி, அந்த விந்து அணுக்கள் வந்து எப்படி இருக்க முடிச்சுன்னா 72 நாளுக்கு ஒருக்கா புதுசா உருவாகும். ஆனா கருமுட்டையோட வயசு எப்படி இருக்குமுண்டா எல்லாம் ஒரே வயசாகும், ஆண்மாக்கள் மாதிரிதான். ஏன்னா எப்ப உருவாக்கப்பட்டோ அது மட்டும்தான். அதாவது 12 வயசுல முதலாக மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகிற நேரம் அந்த கருமுட்டைக்கு எத்தனை வயசோ அதே வயசும் அந்த முட்டையோட அத வயசும் 45-50 வயசாக்குள்ளையும் கருமுட்டை ஈக்குமே, அதோட வயசும் ஒன்றேதான். அதோட வயசு எப்பண்டா அந்த புள்ள கருவில் இருக்கிற நேரம் உருவாக்கப்பட்டதுதான். சரி, அதனால தான் 40 வயசுக்கு பின்னுக்கு போற நேரம் என்ன நீங்க இந்த பிரெக்னென்ட் வானம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லுவோம் பெண்களோட வயசு தான் குழப்பம், ஆண்களோட வயசு பிரச்சனை இல்லை. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த இந்த விந்தணுக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உருவாகிறது. அதனால அதோட ஜெனட்டிக் கம்பவுண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங் ஆகிக்கும். ஏன்னா வெரி ஃப்ரெஷ் தானே. உதாரணமா சிம்பிளா இது பண்ணா கடையில ஃப்ரெஷ்ஷா வாங்குற ஏதோ ஒரு சாப்பாடும் நீங்க டீப் ஃப்ரீஸ் வச்சுட்டு எடுக்கிற சாப்பாடுல நியாயமான வித்தியாசமே இருக்கும். சேம் திங். அப்ப இந்த கருமுட்டையில ஒரு 40-45 நேரம் அதுல இருக்கிற அந்த ஜெனட்டிக் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்காது. அப்ப ஜெனட்டிக்கா சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு புள்ளலுக்கு கூட, ஏன்னா அது ஸ்ட்ராங் இல்லை. என்னடா இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் லைக் 50 years. புள்ள இவருக்கு 45 வயசுனா அந்த 45 வயசைக்கும் அந்த கருமுட்டைக்கு.
சரி, அதனால இது அதனால ஒவ்வொரு முறையுமே என்ன சொல்றது, நியாயமான கருமுட்டைகள் ஒவ்வொரு மாதத்திலும் இழக்கப்படும். அதே நேரம் அது முழுக்க அந்த ரிசர்வ் முடிகிற நேரம் பேங்க்ல நாங்கள் டிபாசிட் வச்சுற மாதிரி தான் அது. அந்த டிபாசிட் பண்ண இல்லாது, ரைட், இருக்கிற டிபாசிட் மட்டும் தான் வைக்கணும். நாங்கள் இது அந்த புள்ள பேர் என்ன அந்த சப்ஃபர்டைல் ஆக்களுக்கு செல்ற ஒரு விஷயம் தான். இதுதான் மெயின் கன்செப்ட். அதாவது ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கிற இல்லைன்றதுல ஒரு முக்கியமான கன்செப்ட் இது. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கிறதோ அதை எங்களுக்கு அடிஷனலாக வெளியிருந்து சேர்க்க இயலாது. எல்லாம் டிசைன் பண்ணிக்கிறேன். எவ்வளோ டிபாசிட்டோ நீங்க வாரீங்களோ அது ஒரு மாசமே குறைஞ்சிட்டே போகும். எங்களுக்கு அந்த டிபாசிட்டை கூட்டலாது, அதாவது இருக்கிற அந்த பேங்க் ரிசர்வை கூட்டலாது. சரி, அப்ப அந்த லிமிடேஷனோட நாங்கள் நியாயமான இதுகள் செய்வோம். ஓகே, ஹை, இதுதான் அந்த பியூபர்ட்டி தான் அந்த ப்ரோசஸ். அவன் ஏற்கனவே சொன்ன போல இந்த ஹோமோனல் அந்த அந்த பியூபர்ட்டி, அதாவது அந்த மார்பகம் அந்த ஸ்டார்ட் ஆகிறது வந்து எப்படின்னு சொன்னா கிட்னிக்கு மேல அட்ரினல் கிளாண்ட் நொடிக்கும், அட்ரினல் சுரப்பி, அதுல இருந்து தான் டெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது இங்கிருந்து சைன் வருதுன்னா மூளையில ஹைப்போதாலமஸ் என்ற இடங்கள்ல இருந்து ஒரு சிக்னல் போகும், ரைட், இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் த ஜேர்னி, ரைட். இதுதான் முக்கியமான டிரான்சிஷன். ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற நேரம் அவர் ஒன்று ஒரு ஸ்டார்ட் பண்ணுவார், ரைட். அப்ப அதுல இருந்து வர சில ஈஸ்ட்ரஜன் இதனால தான் மார்பல் வளம். அதே அட்ரினலின் வரக்கூடிய டெஸ்டெஸ்டரோன் சொல்லக்கூடிய டெஸ்டெஸ்டரோன் வந்து பொதுவாக பாய்ஸுக்கு இருக்கக்கூடிய, ஆனால் கேர்ள்ஸுக்கு மீக்கும். கேர்ள்ஸ்டையும் பாய்ஸ்ல ரெண்டு பேருடையுமே முடிகள் வாரத்துக்கு காரணமாக இருக்கிற வந்து ஒரே டெஸ்டெஸ்டரோன் தான். அதாவது கட்டாயம் ஈக்கணும். பொலிசிஸ்டிக் பிசிஓஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுல ஒரு செஷன் இன்ஷால்லா வரும், அதில் நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுல எக்ஸசிவாக முடிகள் வளருமே, அதுக்கும் காரணம் அதே டெஸ்டெஸ்டரோன் தான். அந்த டெஸ்டெஸ்டரோன் எந்த ஒன்றுமே அளவாக இருக்கிற நேரம் கட்டாயம் தேவை. அளவுக்கு மிஞ்சினா தானே அமிர்தம், சரி, அளவுக்கு மிஞ்சினா தான் நஞ்சு, சரி, அமிர்தம் அல்ல நஞ்சு, சரி. அப்ப அந்த அளவோடு இருக்கிற டெஸ்டெஸ்டரோன் தான் அந்த ரெண்டு பேருடையுமே அந்த முடி, அந்த பியூபாக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த முடிகள் வருது, அக்குள் கம்மல் கட்டு, அந்த தமிழ் சரியோ தெரியா, அந்த இதுல வருது, ரைட். அது வரக்கூடியதுக்கு அதுதான் உதாரணம். அப்ப இந்த அட்ரினல் கிளாண்ட் தான் ஆரம்பிக்கும். மேலிருந்து ஒரு சிக்னல் வரணும், அந்த சிக்னலை வச்சு ஒரு ஸ்டார்ட் பண்ண, ஒரு ஈஸ்ட்ரஜன் ஸ்டார்ட் பண்ண ஊடாக மார்பகம் அப்படி வளரும். டெஸ்டோஸ்டெரான் போறதுனால மற்ற முடிகள் வளரும். அப்ப இதில் உதாரண நேரம் ஒரு ரிதம் ஒன்றுக்கு போவார், அந்த ஹோமோன் ரிதம் எடுத்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கும். அந்த ஸ்டார்ட்ல ஒரு கட்டத்துல தான் இந்த மெயினா நாங்கள் இவெண்டாக காலத்தில் இருக்கிற முதலாவதான மாதவிடாய், அந்த மாதவிடாய் ருதுன்னு சொல்லுவோமே, மின்சஸ் சொல்லுவோம், அது ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னுக்கும் அந்த ஒரு அல்லாட வெரி இதை டீட்டெயிலாக பார்க்க போனால் வெரி வெல் டிசைனான ஒரு விஷயம் உண்டு. அது ஒரு விஷயத்த ஒரு விஷயமா நாட்டுற நேரம் அல்லது ஒரு பயிற்சியை செய்யற நேரம் சும்மா நாட்டுறது இல்லையே, அந்த மண்ணை பலப்படுத்துறது இது பண்றது அது ஒரு டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு நாட்டினா தான் இவங்க வரும். அது அதே கன்செப்ட்ல தான் எல்லா அந்த விஷயங்களை இது பண்ணிட்டு ஒரு முக்கியமான இவெண்டாக வரக்கூடிய அந்த மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வருஷத்துக்கு பிறகு தான் அது ஸ்டார்ட் ஆகும். சரி, ஸ்டார்ட் ஆகிறது தான் இது பண்ணும். அப்ப உண்மையிலே செலிப்ரேட் பண்றாங்களே, செலிப்ரேட் பண்ணணும்னு பாருங்க, இதே அதையான்னு சொல்லி, ரைட், ஓகே. அப்ப இப்படியான இவங்க ஹோமோனல் உள்ளுக்கு நடக்கிற நேரம் சின்ன புள்ள தானே, சின்ன புள்ள சின்ன புள்ள ஒரு பெண்ணாக மாறுற அந்த இது வந்து சிம்பிளான ப்ரோசஸ் அல்ல. நீங்க பார்க்க வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான இதுதான். நாங்க எல்லாரும் அதே ப்ரோசஸ்ல வந்திப்போம். இந்த ப்ரோசஸ்க்கு உட்படுத்துறாக்களுக்கு எங்களுக்கு விளங்காது என்னன்னு சொல்லி, நாங்க பேரண்ட்ஸா இருந்து எங்களை புள்ளைல பார்க்குற நேரம் அது கட்டாயம் விளங்கணும். அதனால்தான் இந்த ஒரு தலைப்பை நான் போட்டேன்.